ஹே கைஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ட்ரேட் வித் பிகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கம்மிங் வீக்கான ஒரு 5 சூப்பரான ஸ்விங் ஸ்டாக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் வீக்கில் நம்ம ஒரு 5 ஸ்டாக்ஸ் கொடுத்தோம், அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்த்துட்டு தான் வந்து கம்மிங் வீக்கான ஸ்விங் ஸ்டாக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீக்லி வந்து இந்த ஸ்விங் ஸ்டாக்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ நிறைய மெம்பர்ஸ் வந்து இதனால் பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க, அதாவது ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோ மூலமாக. ஸோ மெம்பர்ஸ் வந்து கண்டினியூஸாக வீக்லி போட சொல்லி கேட்டுக்கிட்டதால நம்ம வந்து வீக்லி இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. ஸோ அப்பதான் வந்து இந்த மாரி வீடியோஸ் வந்து ரெகுலரா நான் போடுறதுக்கு வந்து எனக்கு மோட்டிவேட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ யாராவது லாஸ்ட் வீக் நம்மளுடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா, கமெண்ட்ல வந்து தயவு செஞ்சு சொல்லுங்க. அப்பதான் வந்து புதுசா வர மெம்பர்ஸ்க்குலாம் தெரியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் வீக் ஒரு 5 ஸ்டாக் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு ஒரு சின்ன கிளான்ஸ் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள பார்த்துருவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கம்மிங் வீக்கான ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நைக்கா வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? 167ல வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். 180 நம்மளுடைய டார்கெட் சொல்லியிருந்தோம். பட் 177 வரைக்கும் தான் போயிருந்தான். 171ல இப்போ க்ளோஸ் ஆயிருக்கா. ஓகேங்களா? பட் ரிஸ்கியான ஸ்டாக் தான் சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் தான். பட் நிறைய பேர் வந்து புக் பண்ணலன்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் ஹோல்டு பண்ணலாம். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து போன வீடியோல சொன்ன மாதிரியே. ஸோ இதோட எல்லாத்தோட சார்ட்டையும் வந்து நான் இப்போ வந்து ஷேர் பண்ண போறது கிடையாது. ஸோ யாராச்சும் வந்து இல்ல ப்ரோ எனக்கு லாஸ்ட் வீக்கோடதையும் சார்ட் எல்லாம் ஷேர் பண்ணி சொல்லுங்க அப்படின்னீங்கன்னா வந்து நான் வந்து சொல்றேன். ஏன் வந்துட்டு அந்த இப்போ வந்து அந்த சார்ட் எல்லாம் ஷேர் பண்ணலைன்னா இந்த வீடியோவோட லென்த் வந்துட்டு 30 to 40 மினிட்ஸ் போயிடும். அப்போ நிறைய மெம்பர்ஸ் வந்து இவ்வளோ மணி நேரம் பார்க்கறதுக்கு வந்து விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து லாஸ்ட் வீக் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்துட்டு குயிக்காக வந்து நான் சொல்லிட்டு கம்மிங் வீக்கான ஸ்டாக்ஸை வந்துட்டு சார்ட் வந்து டீட்டெயிலாக வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஸ்டாக் வந்து நம்மளது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிசிபிஎல் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். 239 வந்து சொல்லியிருந்தோம் என்ட்ரி, 250 அண்ட் 260 சொல்லியிருந்தோம். அழகா வந்து நம்மள 2 டார்கெட் ஹிட் ஆகி 268 வந்துட்டு போயிருக்கா. டார்கெட் வந்து ஹிட். ஓகேங்களா? 10% வந்துட்டு உங்களுக்கு வித்தின் வீக் இது வந்து 20ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி 4 நாள்ல வந்துட்டு உங்களுக்கு 10% வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து நம்ம சொல்லியிருந்த ஸ்டாக் வந்து ஏஜிஎஸ் டிரான்செக்ட் டெக். ஓகேங்களா? ஏஜிஎஸ் டிரான்செக்ட் டெக். ஸோ 93 ரூபீஸ்ல வந்து சொல்லியிருந்தோம். இது வந்துட்டு நான் வந்து ஒரு லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுங்க. இது வந்துட்டு லாங் டேர்ம் கன்சிடர் பண்ணுங்க. அண்டு ஒரு ரூ. 1000 ஒரு ரூ. 2000 அந்த மாரி வந்துட்டு உங்களுக்கு தேவையில்லாத மணி இருந்துச்சுன்னா, இது வந்து மல்டிபேக்கரா மாறக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால இத வந்து ட்ரை பண்ணுங்கன்னு வந்து நான் கிளியர் கட்டா சொல்லியிருந்தேன். பட் நெறைய பேர் என்ன நெனச்சுட்டாங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து இப்பவே வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணணும். இது வந்து ரூ. 100 கீழ இருக்கங்காட்டி, ஆ இத வந்துட்டு சீக்கிரமா நெறைய ப்ராஃபிட் குடுக்கும் அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த ஸ்டாக் வந்துட்டு ஒரு இத பத்தி ஃபுல் டீட்டெயிலா வந்து போன வீடியோ சொல்லியிருப்பேன். இது வந்து ரூ. 1100 கோடி வந்துட்டு இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப். பட் எஸ்பிஐல வந்துட்டு இதுக்கு ரூ. 1100 கோடி வந்துட்டு ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு ரூ. 60லேருந்து ரூ. 90 இம்மீடியட்டா வந்து வித்தின் வீக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானு டீட்டெயிலா இத பத்தி சொல்லியிருப்பேன். நெறைய பேர் வந்து அத தப்பா புரிஞ்சுகிட்டு உடனே போயிட்டு இந்த ஸ்டாக்க வந்துட்டு 1 வீக்ல 2 வீக்ஸ்ல வந்துட்டு 2 டேஸ்ல வந்து எல்லாம் ப்ராஃபிட் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்படியெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பேஷன்ஸா இருக்கீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ தான் வந்துட்டு ஸ்விங் ட்ரேடிங்ல உங்களால வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மாரி கிடையாது. வித்தின் டே, வித்தின் மினிட், 1 மினிட்ல வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து குடுக்கறக்கு. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் வந்துட்டு யாரெல்லாம் இம்பேஷன்ஸா இருக்காங்களோ, அவங்கலாம் வந்துட்டு ஸ்டாக் வந்து வெளிய எடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனயுமே பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாரி யாரெல்லாம் பேஷன்ஸா இல்லையோ, நெறைய பேர் வந்து லாஸ் புக் பண்ணிட்டு போவாங்களா, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஸ்டாக்கே மூவ் குடுக்கும். ஸோ அதனால எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையா இருக்கீங்களோ, அவங்க மட்டும் இது பண்ணுங்க. ஸோ இது வந்து நான் இப்ப கூட சொல்றேன். லாங் டைமுக்கு வந்து கன்சிடர் பண்ணுங்க இந்த ஸ்டாக்க. ஸோ ஷார்ட் டைம் கிடையாது இந்த ஸ்டாக். ஸோ லாஸ்ட் டைமே நான் வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ரிஸ்கியான ஸ்டாக் தான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்து நம்ம போட்டிருந்த ஸ்டாக் வந்து ஜிஇபிஐஎல். ஸோ இது ரூ. 211 சொல்லியிருந்தோம். ரூ. 240 டார்கெட் சொல்லியிருந்தோம். அழகா வந்து 13% வந்து சூப்பரான ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து குடுத்துட்டா. இது ஒரு 13%, இது ஒரு 10%. ஓகேங்களா? அடுத்தது வராக் இன்ஜினியரிங் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருந்தோம். லாஸ்ட் வீடியோல ரூ. 554 ரூ. 554 சொல்லியிருந்தோம். ரூ. 600 ரூ. 640 சொல்லியிருந்தோம். ரூ. 583 வரைக்கும் வந்திருக்கா. இன்னும் நம்மளுடைய டார்கெட் வந்து ஹிட் ஆகல. ஓகேங்களா? டார்கெட் வந்து ஹிட் ஆகல. ஹிட் ஆகலாம். எல்லாம் ஸ்டாப் லாஸ் யாராச்சும் என்ட்ரியா இருந்தீங்கன்னா, இன்னும் ஹோல்டு பண்றீங்கன்னா கூட 5%ல புக் பண்றீங்கன்னா புக் பண்ணிக்கங்க. இல்ல நான் வந்துட்டு டார்கெட் வரைக்கும் ஹோல்டு பண்றீங்கன்னா, நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து லாஸ்ட் வீடியோலயே வந்து கிளியரா சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ மறுபடியும் போய் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு, ஸோ அதுக்கு தகுந்த மாரி அந்த ஸ்டாப் லாஸ் போட்டு வந்து ஹோல்டு பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஓவரால் லாஸ்ட் வீக் குடுத்தது. 18ஆம் தேதி வந்து அனலைஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த லாஸ்ட் சாட்டர்டே வந்து போட்ட வீடியோ. ஓகேங்களா? இந்த 5 ஸ்டாக்ஸையும் வந்து நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஓவராலா 6% வந்து வித்தின் வீக் வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். இல்ல நீங்க ஜிபிஎல் மட்டும் போட்டிருந்தீங்கன்னா 10% இதுல மட்டும் போட்டிருந்தீங்கன்னா 13% அப்படி கிடைச்சிருக்கும். பட் ஓவராலா நான் சொல்றது என்னன்னா, ஒரு ஸ்டாக்ல மட்டும் ரிஸ்க் எடுத்து போடாதீங்க. ஸோ போடும்போது டைவர்சிஃபிகேஷன் பண்ணி போட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரிஸ்க் கம்மியாயிரும். இப்படி ஓவராலா பார்க்கும்போது ப்ராஃபிட்ல தான் இருக்கும். ஸோ இப்ப பார்த்துட்டீங்கன்னா, இந்த எக்ஸல் ஷீட் வந்து நான் வந்து லாஸ்ட் 4 மந்த்ஸா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு லாஸ்ட் இந்த 5 ஸ்டாக் பாத்தீங்க, இந்த 5 ஸ்டாக் பாருங்க. வீக்லி வந்து நம்ம
சூப்பரான ரிட்டர்ன்ஸ் குடுத்துட்டு தாங்க இருக்கோம். ஸோ நீங்க வந்துட்டு ரெகுலரா நம்மளுடைய வீடியோ ஃபாலோவரா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ கம்மிங் வீக்கான ஒரு 5 ஸ்டாக் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணிக்கங்க. கமெண்ட்ஸ்ல வந்துட்டு சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, நெறைய பேர் வந்து லைக் பண்ணாம பார்த்துருக்கீங்க. அதனால தான் இந்த வீடியோ வந்து நெறைய பேருக்கு போய் சேர்றதில்ல. ஸோ லைக் பண்ணிக்கங்க. இந்த வீக்கான பார்க்க போற 5 ஸ்டாக் இதுதான். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. நான் வந்து என்ஐஎஸ்எம் சர்டிஃபைடு அனலிஸ்ட். ஓகேங்களா? என்ஐஎஸ்எம்ல எக்ஸாம் எழுதி சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன். பட் உங்களுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா 2026 வரைக்கும் என்னுடைய சர்டிஃபிகேட் வந்து செல்லும். ஸோ இது வந்துட்டு என்ன பர்ப்பஸ்க்கான இந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு நான் எந்த ஸ்டாக்ஸும் வந்துட்டு ரெக்கமெண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்ப்பஸ் ஒன்லி. ஸோ எனக்கு வந்து நாலேட்ஜ் இருக்கு, ஸ்கில் இருக்கு அப்படிங்கிறக்காக தான் வந்து இந்த எக்ஸாம் எழுதி நான் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த சர்டிஃபிகேட் சம்மந்தமா ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, இல்ல இது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நம்ம இத பத்தியும் வந்து ஒரு வீடியோ வந்து டீட்டெயில்டா போடுவோம். சரி வாங்க, இப்போ வந்துட்டு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாக் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ ஐஆர்பி தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஐஆர்பி. ஸோ ஐஆர்பி வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகேங்களா? ஐஆர்பி வந்து எப்படி பிரேக் அவுட் குடுத்துருக்கா, எப்படி என்ட்ரி போலான்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு எல்லாமே வந்து டிராயிங் போட்டு வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து சார்ட் வந்து போட்டு வச்சிருக்கேன். ஸோ ஏன்னா வந்து டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது நம்மளுடைய மெம்பர்ஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த மாரி போட்டு வச்சிருக்கேன். ஸோ இப்போ ஐஆர்பி வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் தான் குடுத்துருக்கா. அண்ட் இன்னொரு விஷயம் மறக்காம ஞாபகத்துல வச்சுங்க. இது எல்லாமே வந்து பியூர் அண்ட் பியூர் டெக்னிக்கல் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ். ஓகேங்களா? டெக்னிக்கல் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டெக்னிக்கலா வந்து பிரேக் அவுட் குடுத்துருக்கான். ஓகேங்களா? நான் வந்து ஃபண்டமெண்டலா வந்துட்டு பார்க்கவே இல்ல. இந்த ஸ்டாக்கோட என்ன பிசினஸ் பண்றாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. இந்த ஸ்டாக் வந்து ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீன்ஸ் ஏதாச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். பட் நான் வந்துட்டு எந்த ஒரு ஸ்டாக்குமே வந்துட்டு நானு ஃபண்டமெண்டலா போய் பார்க்காம டெக்னிக்கலா பிரேக் அவுட் குடுத்துருக்கான்னு சொல்லி பிரைஸ் ஆக்ஷன் படி தான் பார்த்து நான் வந்து இதே சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதனால நீங்க வந்து உங்களுடைய ஓன் ரிசர்ச்ச பண்ணிட்டு, இத வந்து லாங் டெர்ம் ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கங்க. நான் சொல்றது எல்லாமே வந்து ஷார்ட் டெர்ம்க்கு ஒரு 10 டேஸ் டூ 15 டேஸ்க்குள்ளார வந்துட்டு இந்த 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 வேலிடிட்டி வந்து முடிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க வந்துட்டு இத கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. நெறைய பேர் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நான் வந்துட்டு லாங் டெர்ம்னே சொல்லிருவேன். ஓகேங்களா? லாங் டெர்ம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து பியூர் அண்ட் பியூர் எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக தான். ஸோ அதை ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஓகேங்களா? அதை ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஸோ நீங்க உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு, உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர், போர்ட்ஃபோலியோ அட்வைசர் வந்துட்டு ஆ கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. ஸோ ரிஸ்க்கான இது இருக்கு. ஸோ இவ்ளோ டைம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்ல வந்துட்டு யாரையுமே வந்துட்டு நம்பக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நான் வந்துட்டு என்னுடைய இத வந்துட்டு ஷேர் பண்றேன். ஓகேங்களா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பென்னி ஸ்டாக். ஓகேங்களா? ரூ. 50க்கு கீழ இருக்கக்கூடிய பென்னி ஸ்டாக். உடனே ரூ. 50க்கு கீழ இருக்கக்கூடிய பென்னி ஸ்டாக்னா எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, என்ன தப்பு பண்றாங்கன்னா, ரூ. 50 தானேன்னு சொல்லிட்டு ஒரு 1000 ஸ்டாக், 2000 ஸ்டாக்லாம் வாங்கி போடுறாங்க. ஸோ உங்களுடைய ரிஸ்க் கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் வந்து நீங்க இந்த மாரி வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க அதிக குவான்டிட்டி வாங்குறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ ரிஸ்க்கும் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து குடுத்துருக்கா. உங்களுக்கு டெய்லி கேண்டில்லயும் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஸோ இத வந்து நான் ஜூம் அவுட் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து வீக்லி கேண்டில்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அழகா வந்து இது ஒரு டபுள் பாட்டம் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கா பாருங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன். ஸோ ஓகேங்களா? ட்ரிபிள் பாட்டமா கூட நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஸோ பிரேக் அவுட் குடுத்துட்டா, அடுத்து ப்ரீவியஸ் வந்துட்டு உங்களுக்கு 35ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா வந்துருந்துச்சு. அதையும் வந்து இப்போ பிரேக் அவுட் குடுத்து 39ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஆல் டைம் ஹைல இருக்கிறங்காட்டி நெறைய பேர் வந்து ரொம்ப ரிஸ்கியா வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. நான் எப்பவுமே இந்த மாரி ரூ. 50 கீழ ஸ்டாக் இருக்கிற இ இதுல என்ட்ரி போனேன்னா, கம்மியான குவான்டிட்டில வந்து போவேன். ஸோ அதனால வந்து கம்மியான குவான்டிட்டி வச்சுக்கங்க. ஸோ இதோட ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, இந்த ஜோன் வந்து ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோனா வந்து இப்போ இருக்கு. 34லேருந்து 36 இந்த ரேஞ்சில வந்துட்டு உங்களுக்கு இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 34க்கு கீழ வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்க வந்துட்டு என்ட்ரி போலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு டார்கெட் எவ்வளோ வச்சுக்கலாம்னா, ஆஸ் பெர் பிவோட் படியே வந்து நம்ம டார்கெட் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்ல ஃபிப்னாச்சி படி நம்ம வச்சுக்கிட்டோம்னாலுமே ஓகே தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபிப்னாச்சி படி நான் வந்துட்டு டார்கெட் எவ்வளோ வருதுன்னு சொல்லி நான் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரூ. 45 வந்துட்டு டார்கெட் வருது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபிப்னாச்சி படி பார்த்தீங்கன்னா, ஒரு ₹45 வந்துட்டு இந்த ஹையிலேருந்து இந்த லோவ வந்து கனெக்ட் பண்ணோம்னா, ₹45 வந்துட்டு உங்களுக்கு வந்து டார்கெட்டா வருது. அதுக்கு மேல போச்சுன்னா 52 வரும். பட் இதுக்கு வந்துட்டு உடனே இந்த வாரமே ஹிட் ஆகுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சொல்ல முடியாது. நீங்க இந்த ஸ்டாக்ல எல்லாம் இந்த மாரி ஸ்டாக்ல எல்லாம் நீங்க என்ட்ரி பண்ணும்போது முக்கியமா நோட் பண்ண வேண்டியதெல்லாம் வந்துட்டு இந்த மணி மேனேஜ்மென்ட் தான் வந்துட்டு இந்த இடத்துலயே ஃபுல் கேப்பிட்டல 100% போய் டிப்ளாய் பண்ணக்கூடாது. ஸோ நீங்க கொஞ்சம் கீழ ஃபால் ஆகும்போது கொஞ்சம் அக்குமுலேட் பண்றதுக்கு மணி ஹேண்ட்ல வச்சுட்டே இருக்கணும். ஸோ உங்களுக்கு அக்குமுலேட் வந்துட்டு ₹35 வரைக்குமே வந்துட்டு அக்குமுலேட் பண்ணலாம். ஓகேங்களா? 35லேருந்து 34 வரைக்குமே அக்குமுலேட் பண்ணலாம். 34 கீழ தான் வந்து நம்மளுடைய கேண்டில் க்ளோஸ் வச்சா தான் வந்து ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? ஸோ இதுவரைக்கும் நீங்க அக்குமுலேட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ
உங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த ஸ்டாக் நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மைண்ட்ல வச்சுட்டு உங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணுங்க. நான் வந்துட்டு ஒரு சின்னதா ஹிண்ட் குடுக்குறேன். இந்த மாரி ஸ்டாக்லாம் பிரேக் குடுத்துருக்கு. என்னுடைய ரேடார்ல இருக்கு. நல்லா மூவ் குடுக்கக்கூடிய ஸ்டாக்ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஒரு 15 டூ 20 மினிட்ஸ் இருக்கும். அதனால வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் ஃபுல் டீட்டெயிலா வந்துட்டு உங்களுக்கு சொல்லப் போறேன். இன்னும் லைக் பண்ணாம, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல இன்னும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறது மூலமா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல ஆப்ஷன்ஸ் பத்தி நான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் அதுவும் குடுத்துட்டு இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாம இன்வெஸ்ட் அண்ட் ஸ்விங் ட்ரேடுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நெறைய டெய்லி வந்து இந்த வீடியோ போடுறதில்ல. ஸ்விங் வீடியோ வீக்லி ஒன்ஸ் தான் போடுறேன். பட் டெய்லி அப்டேட்ஸ் வந்து இதுல குடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்துட்டு நானு என்னுடைய ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் பிரேக் அவுட் குடுச்சுன்னா, நான் என்னுடைய இத வந்துட்டு நான் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கங்க. லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்து 2வது ஸ்டாக் வந்துட்டு நான் வந்து பாத்துருவோம். ஓகேங்களா? இப்ப 2வது ஸ்டாக் நம்மளுடைய ரேடார்ல இருக்கு. என்னன்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா, NIACL. ஓகேங்களா? NIACL. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு IRBக்கு டார்கெட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 45 தான் நம்மளுடைய டார்கெட். அடுத்து NIACL அப்படிங்கிற வந்து ஒரு சூப்பரான ஒரு பிரேக் அவுட் குடுத்திருக்கான். ஸோ NIACL அப்படின்னா என்னது? அப்படி ஃபுல் டீட்டெயிலா வந்து பாத்துருவோம். நியூ இந்தியா அஷ்யூரன்ஸ் கம்பெனி. என்னது? நியூ இந்தியா அஷ்யூரன்ஸ் கம்பெனி. சிங்கிள் டேல வந்துட்டு இது 20% வந்துட்டு மூவ் குடுத்திருக்கான். அப்பர் சர்க்யூட் வந்து ஹிட் ஆயிருக்கா. ஓகேங்களா? 70% ஒரு பிக் நியூஸ் ஏதோ வந்து பிக் இதா வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா, சூப்பரான பிரேக்கர் குடுத்துருக்கான். ரூ. 280 வந்து வந்திருக்கான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு அழகான பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த பேட்டர்ன வந்துட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல வந்துட்டு சொல்லுங்க. இந்த பேட்டர்ன் வந்துட்டு. ஸோ கமெண்ட்ஸ்ல கரெக்ட்டா வந்து ஆன்ஸர் பண்றவங்களுக்கு பிரீமியம் குரூப் வந்து 1 மந்த் ஃப்ரீ. ஓகேங்களா? ஸோ அதிகமா நமக்கு சப்போர்ட் யார் பண்றாங்களோ, கமெண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து 1 மந்த் ஃப்ரீ. ஸோ இது அழகா பிரேக் அவுட் குடுத்துட்டா, டார்கெட் வந்துட்டு உங்களுக்கு ரூ. 350 ரூ. 275, ரூ. 382 வந்துட்டு போய் ஹிட் ஆவா. பட் இது இந்த வீக்குள்ள ஹிட் ஆகாது. இது வந்து 2, 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ் கூட ஆகும். பட் இந்த ஸ்விங்குக்கு நீங்க வந்து டார்கெட் எவ்வளவு வச்சுக்கலாம்னா, ரூ. 250 அண்ட் ரூ. 275 வந்து நீங்க டார்கெட் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரூ. 250 அண்ட் ரூ. 275 டார்கெட் வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ். ரூ. 250 உங்களுக்கு வந்துட்டு ஜூம் பண்ற பாருங்க. ஸோ வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரூ. 280 வந்துட்டு நீங்க என்ட்ரி போடணும்னா என்ட்ரி போய்க்கலாம். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஸ்மால் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு வச்சுக்கங்க. ரூ. 200 கீழ வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கங்க. ஸோ அதுக்கு இல்ல நான் வந்துட்டு கொஞ்சம் லாங் டெர்ம் பார்க்குறேன்னா ரூ. 180 கீழ வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கங்க. ஓகேங்களா? ரூ. 180 கீழ ஸ்டாப் லாஸ் வச்சுங்க. ரூ. 250 அண்ட் ரூ. 270 வந்துட்டு உங்களுக்கு டார்கெட். ஓகேங்களா? 250 அண்ட் 270 வந்துட்டு உங்களுக்கு டார்கெட். ஸோ இங்க வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். 250 அண்ட் 270. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பா போய் ஹிட் ஆகுமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா வந்துட்டு, ஆ டைமிங் வந்து நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாதுங்க. ஸோ 1 நாள்ல ஹிட் ஆகலாம், 2 வாரத்துல ஹிட் ஆகலாம், ஒரு 4 நாள் ஹிட் ஆகலாம். பட் பிரேக் அவுட் வந்து குடுத்துருக்கு. கண்டிப்பா வந்து டார்கெட் வந்து குடுக்கும். நீங்க ஸ்விங் ட்ரேடிங்ல எவ்வளோக்கு எவ்வளோ பேஷன்ஸா இருக்கீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன ஸ்டாக்னா, மேன் இன்ஃப்ரா. ஓகேங்களா? மேன் இன்ஃப்ரா தான் வந்துட்டு நம்மளுடைய ரேடார்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். மேன் இன்ஃப்ரா. ஸோ நம்ம எல்லாமே வந்துட்டு ஒரு ரூ. 500 கீழ இருக்கக்கூடிய ஸ்டாக் தான் வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா வந்து நம்மளுடைய மெம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஆ அதிக ரேட்டுக்கு சொல்லாதீங்க ப்ரோ. கம்மி ரேட்டுக்கு சொல்லுங்கன்னு சொன்னங்காட்டி, நம்ம வந்துட்டு கம்மியான ரேட்ல தான் வந்துட்டு இது பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ மேன் இன்ஃப்ரா பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் வந்து டிரா பண்ணி வச்சிருந்தேன். ஸோ டெலீட் ஆயிடுச்சான்னு தெரியல. அழகான ஒரு பேட்டர்ன் வந்துட்டு உங்களுக்கு வீக்லில வந்துட்டு பிரேக் அவுட் குடுத்து உங்களுக்கு ரீடெஸ்ட் நடந்திருக்கு பாருங்க. ஹை வால்யூம் வந்துட்டு இந்த வீக்ல வந்துட்டு வந்திருக்கு. ஹெவி வால்யூம் உங்களுக்கு வந்து ஹெவி வால்யூம் வந்துட்டு வந்திருக்கு. அதே நேரத்துல ஒரு புல்லிஷ் மர்பூஸ் கேண்டில் வந்துட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பேட்டர்ன் அழகான ஒரு ரவுண்டிங் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு பிரேக் அவுட் குடுத்து ரீடெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இது வந்து ஒரு ஆல் டைம் ஹைல இருக்கக்கூடிய ஸ்டாக் தான். நல்லா நோட் பண்ணீங்க. இது வந்து ஒரு ஆல் டைம் ஹைல இருக்கக்கூடிய ஸ்டாக் தான். வீக்லி பிரேக் அவுட் குடுத்துருக்கான். வீக்லி பிரேக் அவுட் குடுத்துருக்கான். இன்சைட் பார் பிரேக் அவுட். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்டா வந்துட்டு ஒரு 140 வரும். பட் பிக் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஸோ இத வந்துட்டு நீங்க கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். பிக் ஸ்டாப் லாஸா இருந்ததுன்னா, நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும்னா, கொஞ்சம் ஃபால் ஆகி வந்து உங்களுக்கு மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து மேல போவா. ஸோ இப்போ வந்துட்டு நீங்க இந்த மாரி வந்து ரீடெஸ்ட் இன்னொரு டைம் வந்துட்டு ஒரு பை ஆன் டிப்ஸ்ல வந்துட்டு இருக்கணும். ஸோ கொஞ்சம் கீழ வந்துச்சுன்னா வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு இது மேல போகும். இதோட டார்கெட் வந்து 220 200 அண்ட் 220 வந்து நீங்க வச்சுக்கலாம். 200 அண்ட் 220 வச்சுக்கலாம். ஓகேங்களா? உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் ஒரு டைம் பண்ணிக்கங்க. 200 அண்ட் 220 வந்து நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு வேன் இன்ஃப்ரா நம்மளுடைய 3வது ஸ்டாக். 4வது ஸ்டாக் பார்க்கறக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து மெம்பர்ஷிப் வந்துட்டு ஆன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? மெம்பர்ஷிப் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ மெம்பர்ஷிப் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ மெம்பர்ஷிப் வீடியோல ஜாயின் பண்ணிக்கங்க. மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்துட்டு இந்த மாரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு குடுக்கும்போது அதாவது
நல்ல நல்ல ஸ்டாக்ஸ்லாம் வந்துட்டு மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோல வந்துட்டு போடுவேன். ஓகேங்களா. நான் வந்துட்டு ஸ்டடி பர்ப்பஸ்க்காக குடுப்பேன். ஸோ நான் வந்து என்ட்ரி போற ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்துட்டு மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோ அண்ட் மெம்பர்ஸ் ஒன்லி போஸ்ட் வந்து குடுப்போம். ஸோ நீங்க மெம்பர்ஸா ஜாயின் பண்ணீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி அந்த மெம்பர்ஷிப் வீடியோல வந்து நான் குடுத்துருக்கேன். ஸோ அந்த மெம்பர்ஷிப் வீடியோ போயிட்டு இந்த வீடியோ போய் நீங்க செக் பண்ணி பாத்துங்க. நம்ம டெலிகிராம் குரூப்லயும் போட்டுருக்கேன். நம்மளுடைய இதுக்கு முந்தின வீடியோ. அந்த மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ணீங்கன்னா வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல மெம்பர்ஸ் ஒன்லில வந்துட்டு நான் வந்து பிரேக் அவுட் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் குடுத்துருக்கேன். நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். என்ட்ரி, எக்ஸிட் எல்லாம் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து உடனே வந்துட்டு வந்து சேரும். ஓகேங்களா. ஸோ இதை விட உங்களுக்கு நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் 5000 ஸ்டாக்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. ஸோ அதில் வந்துட்டு நான் அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்குமே வந்துட்டு 2 ஹவர் 3 ஹவருக்கு வந்து அனலைஸ் பண்ணி தான் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஏனோ தானோ வந்து நம்ம இவ்வளோ பெரிய பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு நம்மள இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம பாட்டுக்கு போயிட்டு ஒரு ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணி சொல்லக்கூடாது இல்லைங்களா. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் வந்து ஒவ்வொரு ஸ்டாக்கும் செலக்ட் பண்ணும்போது பொறுமையாக வந்து கரெக்டான இதை மட்டும்தான் செலக்ட் பண்ணி வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்னன்னு சொல்லி பார்த்துருவாங்க. ஸோ மேன் இன்ஃப்ரா பார்த்துருவோம். சீக்வன்ஸ் சயின்டிஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. சீக்வன்ஸ் சயின்டிஃபிக். ஸோ இந்த சீக்வன்ஸ் சயின்டிஃபிக் வந்து எப்படி பிரேக் அவுட் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இன்னும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சீக்வன்ஸ் சயின்டிஃபிக் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பிரேக் அவுட்டுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீக்லியில் வந்துட்டு சூப்பரான புல்லிஷ் மர்பூஸ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. உங்களுக்கு டெய்லி கேண்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப் மூவ் நல்ல வால்யூம் வருது. நல்ல அப் மூவ் வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு ஸோ என்ன சொல்கிறது, ஸோ உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கூட இங்கே தெரியலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கூட இங்கே வந்து தெரியலாம். ஸோ உங்களுக்கு இது வந்துட்டு என்ட்ரி போய்க்கலாமானா கண்டிப்பாக என்ட்ரி போய்க்கலாம். நல்ல வால்யூம் வந்துட்டு பாப் அப் ஆகுது. ஸோ வால்யூம் வந்து பாப் அப் ஆகுது. ஸோ உங்களுக்கு ரூ. 123 வந்துட்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ரூ. 125. ஸோ ரூ. 125 மேலே என்ட்ரி போங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க. இது வந்து இன்னும் என்ட்ரி ட்ரிகர் ஆகல. ரூ. 125 மேலே என்ட்ரி போனீங்கன்னா இமிடியேட்டா வந்து ரூ. 135 வந்துட்டு உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆயிரும். உங்களுக்கு ரூ. 135 வந்துட்டு டார்கெட் வந்து ஹிட் ஆகும். அண்டு இதுக்கு மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 145. ஸோ 135 அண்ட் 145. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுடைய டார்கெட் வந்து சீக்வன்ஸ் சயின்டிஃபிக்ல வந்து வச்சுக்கலாம். 135, 145. ஓகேங்களா. 125 என்ட்ரி, 125க்கு மேலே என்ட்ரி, 135 அண்ட் 145. ஸோ 145 எபோவ் என்ட்ரி. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடுவோம். நம்ம நெக்ஸ்ட் வீக் வீடியோவில் வந்து இது பார்ப்போம். எபோவ் என்ட்ரி. ஸோ இப்போ இந்த ஸோ இது வந்துட்டு ஒரு பென்னி ஸ்டாக், அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து கடைசியாக வந்து நம்ம 5th ஸ்டாக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வந்துட்டு யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே காய்ஸ். ஸோ அடுத்து கேஸ்ரோம் இண்டஸ்ட்ரீஸ். இந்த கேஸ்ரோம் சாரி காணோம். ஸோ இங்கே இருக்கா. ஸோ ஓகே கேஸ்ரோம் இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வீக்லியில் வந்து ஃபஸ்ட் நான் பார்த்துருவோம். ஸோ வீக்லியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து மல்டி பிரேக் அவுட்டுங்க. ஸோ நீங்கள் எப்படி வேணால் கன்சிடர் பண்ணிக்கலாம். என்ன பேட்டர்ன் வேணால் கன்சிடர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இன்வெஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்துட்டு இங்கே ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ அதே சமயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டெய்லி கேண்டில் வந்து நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்க. டெய்லி கேண்டில்ல ஸோ டெய்லி கேண்டில்லேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இமீடியட்டா வந்துட்டு இது நீங்கள் வந்துட்டு டார்கெட் வந்துட்டு 140 வந்துட்டு நீங்கள் டார்கெட் வச்சுக்கலாம். 120ல வந்துட்டு க்ளோஸ் கொடுத்துருக்கு. 140 அண்டு 150க்கு மேலே வந்துட்டு இது உங்களுக்கு போகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. 140 அண்டு 150க்கு மேலே வந்து போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதோட டார்கெட் வந்துட்டு 140 அண்டு 150. ஸோ இதுதான் வந்துட்டு இதோட டார்கெட். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்ஸ் மேலெல்லாம் உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்க. கண்டிப்பாக வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக வந்து மெம்பர்ஷிப் வீடியோஸ் வந்துட்டு வரும். மெம்பர்ஷிப்பு டெய்லி வந்து லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வரும். மெம்பர்ஷிப் ஒன்லி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்னுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக அதை நான் என்ட்ரி ஆகிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு அதில் ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காம மெம்பர்ஷிப் வந்துட்டு லிங்க் வந்து கமெண்ட்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். லைக் அதில் வந்து என்ன பிளான் வேணுமோ அதை பற்றி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்ணிக்கிங்களோ அவங்களாம் வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் வருவோம். இந்த வீக்கு வந்துட்டு ஒரு மினிமம் ஒரு 5 to 6% ஆகுது ப்ராஃபிட் வரும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். பை பை.